விதி வலியது. இன்னைக்கு ஒரு ஆளு திமிர் பிடிச்சி அழிஞ்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு சிரிச்சுட்டு வீட்டுக்கு வரேன். என்னங்க செய்யுது? வீட்டுக்கு வாசல்ல வீட்டு உள்ளுக்கு வர மெசேஜுங்க, வாட்ஸ்அப் மெசேஜ். நாம் சந்தித்ததை காஃபி ஷாப்பில் பார்த்ததை என் வீட்டில் சொல்ல வேண்டாம். நான் எவனை சந்திச்சேன் வீட்டுல காஃபி ஷாப்ல? என்னோட இன்வெஸ்டர் தானே, என்ன பிரச்சனைன்னு. அது இல்ல, இன்று ஒரு தற்கூரியை நான் காஃபி ஷாப்பில் பார்த்தேன். நான் காலையில என்னோட இன்வெஸ்டருக்கு அப்பாயின்மெண்ட், காலையில போயிட்டு உட்காந்து ஒரு காஃபி ஷாப்ல பேசிக்கிட்டே பார்த்தேன். ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு மிஸ்டர் எக்ஸ் வச்சுக்கங்களேன். பக்கத்துல ஒரு பொண்ணு, அது ஒய்ஃப் அல்ல, அது எனக்கு தெரியும், அவரு எனக்கு தெரியும். இந்த வீடியோவை இன்னைக்கு கண்டிப்பா பாப்பாருன்னு எனக்கு தெரியும். ஏனென்றால் அவர் அனுப்பிய வாட்ஸ்அப் மெசேஜ்க்கு நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன். உங்க வீட்டுல நான் சத்தியமா சொல்ல மாட்டேன், ஆனா என் வீடியோவை நீங்க கண்டிப்பா பாப்பீங்க அப்படின்னு அவருக்கு நான் ரிப்ளை பண்ணேன். பிசிக்கலி கதக்களையும் பார்த்து அந்த பொம்பளை கல்யாணம் பண்ண பொம்பளை தான் இருக்கணும், ஓகேவா? அந்த பொம்பளை வந்துட்டு இவரோட கையை பிடிச்சிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கு. சரி, நான் பார்த்துட்டேன். ஏய் சீக்கிரம் சைன் பண்ணிட்டு கிளம்படானே என் மனசுல, என் கஸ்டமர் கிட்ட சீக்கிரம் டாக்குமெண்ட் சைன் பண்ணி கிளம்பியா அப்படின்னு. ஸோ அவரும் சைன் பண்ணிட்டு ஓகேமா பாய். இசி நான் அவரு கூட கஸ்டமரு, நான் ஒரு கன்சல்டன், அவருக்கு இன்வெஸ்டர், எனக்கு டாக்குமெண்டேஷன் என்னோட பாடி லாங்குவேஜ்ல தெரியும். அந்த பாடி லாங்குவேஜ்ல காமம் மட்டும் தான் தெரிஞ்சிச்சு, வேற ஒன்றும் தெரியல. ஸோ பிசினஸா இருக்க வாய்ப்பு இல்லை. சரி, நான் வந்துட்டு கொஞ்சம் ராங்கினா ஒருத்தவங்க ஹர்ட் பண்ண மாட்டேன், ஒருத்தவங்க துரோகம் பண்ண மாட்டேன், அந்த மாதிரி ராங்கி இல்லை. இது வந்துட்டு நக்கல்ஸ் எனக்கு ரொம்ப அதுல இருக்கு. ஸோ அப்ப என்ன செஞ்சா, அவங்க கிட்ட பேசிட்டு கஸ்டமர் அனுப்பிட்டு வேணும்னே நான் இப்படியே கூட போலாம் என் காடிக்கு, அப்படி போவாம சுத்தி அவர் முன்னுக்கு தான் போகணும்ட்டு போயிட்டு மிஸ்டர் எக்ஸரை பார்த்துட்டு, ஏய் ஹாய் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, இவங்க யாரு, ஃப்ரெண்டு, அப்படிதான் இருந்துச்சு. ஓகே 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 மனசுல நினைச்சுக்கிட்டேன், யார்கிட்டே வா. சரி, அப்புறம் வீட்டுல பிள்ளைங்க நல்லா இருக்காங்களா, மனைவி நல்லா இருக்காங்களா, உங்க மாமியார் உங்க அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்களா, எல்லாத்தையும் கேட்டுதான் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே வெளியே வந்துட்டேன். ஏன்டா இவ்வளவு அறுப்பு உங்களுக்கு எல்லாம்? இந்த பொம்பளையும் தான் நான் கேட்கிறேன், கல்யாணம் பண்ண பொம்பளையா இருக்கட்டும், கல்யாணம் பண்ணாத பொம்பளையா இருக்கட்டும், கல்யாணம் பண்ண ஒரு ஆளு, அந்த ஆளு கல்யாணம் பண்ணிருக்கா இல்லையான்னு உனக்கு தெரியாதா? இவன் கல்யாணம் பண்ணலான்னு உனக்கு தெரியாதா? டே, நான் உங்களுக்கு இவ்வளவு நாள் உங்கள்கிட்ட மரியாதையா தான் பேசியிருக்கேன், ஆனா இந்த மேல இந்த மாதிரி மரியாதை உங்கள்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா நீ அவ்வளவு தாழ்ந்து போயிட்ட, அவ்வளவு அசிங்கமாயிட்ட நீ. அது என்னங்க உங்க ரெண்டு பேருக்குள்ள பிசினஸா, காதலா, அன்பா, பண்பா, சொந்தமா, வேற என்ன இளவுங்கது? ஒரே வார்த்தை தான், காமம். அது ஒரே வார்த்தை தான். என்ன அப்படி அவனை உங்களை லவ் பண்ணா ஏன் ஒளிஞ்சு லவ் பண்றீங்க? பப்ளிக்கா நான் இவ்வளவு லவ் பண்றேன், என் ஒய்ஃப் டிவோர்ஸ் பண்ணிட்டு நான் இவ்வளவு கல்யாணம் பண்ணிப்பாருன்னு சொல்ல வேண்டியதானே? இல்ல இவர் சொல்ல வேண்டியதானே, என் வீட்டுக்காரன் டிவோர்ஸ் பண்ண பாரு, இவன் கூட நான் கல்யாணம் பண்ணிக்க பாருன்னு சொல்ல வேண்டியதானே? ஏன் ஒளிஞ்சு செய்றீங்க? யாரும் பிரிச்சு விட்டுருவாங்களோ? அசிங்கப்படுத்தாதீங்களா? உன் பேர் எல்லாத்தையும் நான் சொல்லி இந்த வீடியோ செஞ்சா உனக்கு மட்டும் அசிங்கம்னா எனக்கு பிரச்சனையே இல்ல. உன் மனைவி, உன் பிள்ளைங்க, உங்க அம்மா, உங்க மாமியார் எல்லாத்துக்குமே பிரச்சனை. ஏன்டா ஊரா பொண்டாட்டி ஊரா புடிச்சு பிடிச்சிக்கிட்டு அழைறீங்க? கர்மாங்க, சும்மா விடாது. நான் சொல்றேன், கல்யாணம் பண்ண ஆணோ ஒரு பெண்ணோ மத்த ஒரு ஆணை கற்பனையில நினைச்சாலே தப்புதான், அதுக்கு பேரு துரோகம். கொள்ளக்காரன் எவனா இருந்தாலும் சரி, அவங்களும் கூட மன்னிச்சிடலாம், துரோகம் செய்யறவங்கள மன்னிக்க முடியாது. ஏன்டா அந்த மாதிரி செய்றீங்க? வாழ்றது கொஞ்ச நாள் தானே, அது சுத்தமா நாணயமா உண்மையா வாழ்ந்துட்டு போங்களேன், இதுல என்ன பிரச்சனை?